இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ஒண்டர் வீலுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்க்க முன்னாடி மறக்காமல் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை வந்து ஒரு வயசு பையனோட வந்து தொடர்பு வச்சுருக்காரு, லவ் பண்ணுறாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுனால வந்து அவங்க 2வது ஹஸ்பண்டாக ஒரு பீச்சில் வேலை செஞ்சுட்ருக்க பேக்கரியாளர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. காலேஜ் படிக்கிற பையன் சொன்னல, அந்த பையன் வந்து இந்த பையன் தான் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த கதை எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். ஒரு நரேட்டர் ஆகட்டும். அவன் என்ன சொல்கிறான்னா, என் வாழ்க்கையில் வந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. ஒரு பொண்ணு மட்டும் இல்லை 2 பொண்ணு வந்துச்சு. அதோட லைஃப்பை பற்றி தான் இப்போ கதையை பற்றி தான் இதில் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி காட்டுறான். அப்போ வந்து அங்கே தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினோட இப்போ 2வது ஹஸ்பண்டோட பிள்ளை தான் வந்து இந்த பொண்ணு எதுக்காக வந்துட்டுருக்குன்னா, இந்த பொண்ணு வந்து எதனால் அங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு கேங்ஸ்டரை வந்து லவ் பண்ணுச்சு. அவன் அடி தாங்க முடியாமல் வந்து அவங்கள்ட்ட தவிச்சு அவங்க அப்பாக்கிட்டே திரும்பி வரலான்னு வந்துருச்சு. ஏன்னா அவங்க அப்பா பார்த்த பையனை வந்து அதில் கல்யாணம் பண்ணல. இது லவ் போன பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தது. அவன் கேங்ஸ்டர்னு வந்து இந்த பொண்ணுக்கு தெரியாது. அப்புறம் போக தான் தெரிஞ்சது. இந்த படத்தில் வந்து இவங்க தான் நமக்கு வந்து ஹீரோயின். இவங்க டைட்டானிக் ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், அந்த பையன் கூடலாம் வந்து தெரியாதவங்க கூடலாம் வந்து லவ் பண்ணிட்டு விட்றாதீங்கன்ட்டு. இவ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா, இவளுக்கும் நம்ம இடத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு கேட்குது. கேட்டோன்னே என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு தானே, அது ஒரு தப்பு பண்ணிடுச்சு. ஆனால் அது 2வது டைம் வந்து தப்பு பண்ணாது. இந்த டைம் வந்து நான் சொல்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணோம். சரி இருக்கட்டும் நம்ம வீட்லேயே அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. இந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்த டென்ஷனில் வந்து அவங்க அப்பங்கார வந்து பயங்கரமாக திட்டுறான். இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் அவங்க கூட சேராதான்ட்டு. இப்போ பார்த்தியா, இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து என் மண்டையை வந்து பிடிச்சிக்கலாம் ஆஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் அவங்க அப்பா. இந்த பொண்ணு வந்து வழி தாங்க முடியாமல் வந்து அவரும் குடிக்கிறாரு பயங்கரமாக. இப்போ குடிச்சிக்கிட்டே வந்து திட்டிகிட்ருக்கான். எதுக்கு இங்கே வந்து அவங்க புருஷனோடய போயிருக்க வேண்டியதானே, இப்போ தான் உனக்கு அப்பா திட்டிதான்னு வந்து பயங்கரமாக திட்டுறான். ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு, உன் பையன் வந்து திருடிக்கிட்டே இருக்கான், அவன் வந்து திருடாமல் இருக்க சொல்லு, என் பாக்கெட்டுக்குள்ளே வந்து அடிக்கடி வந்து கையை விட்டு பணத்தை வந்து எடுத்துடுறான் அப்படின்னு ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காரு. இனிமேல் அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் இப்போ ஹஸ்பண்ட் விட்டு வந்திருக்க பொண்ணு வந்து என்னோட பொண்ணு தானே, என் கூடயே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்குறாங்க ஹீரோயின்கிட்ட. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து அவன் பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம அப்பா மாதிரி அவன் கிடையாது, இப்போ 2வது ஹஸ்பண்டாக தான் வந்து கட்டிக்கிறது. அதனால் வந்து அவன் பாக்கெட்லேருந்து பணத்தை அடிக்கிறத வேலையெல்லாம் வந்து விட்டுரு. இந்த மாதிரிலாம் பணத்தெல்லாம் இன்னொருத்தவங்களோட பாக்கெட்டில் வந்து கேட்காம நீ தொடக்கூடாது. எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஹீரோயின் வந்து வீட்டில் இருந்தால் ப்ரெஷர் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து பீச் ஓரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம அந்த யங் காலேஜ் பையன் வந்து மேலே நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். ஏன்னா இவனோட வேலை என்னென்னா, பீச்சுக்குள்ளே யாராவது ஏதாவது ஆபத்துன்னு கற்றுனாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது தான் வந்து இவனோட வேலையே. இவன் வந்து கோஸ்ட் கார்டாக வந்து இந்த பீச்சில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான். கப்பலில் வந்து நீச்சல் அடிக்காமல் விழுந்துட்டாவோ, தண்ணியில் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாலும் அவங்கள போய் காப்பாற்றுறது தான் வந்து இவனோட வேலையே. இவங்கள பார்த்துட்டு வந்து இவங்கள கூப்பிட்டு பேசுகிறான் அவன். இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடையை பிடிச்சிட்டு பேசுகிறான். இங்கெல்லாம் யாருமே வரக்கூடாது, இதில் இப்போ அலை வந்து ஓவராக அடிக்கிற டைம்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்து பேசுகிறான். உங்கள் பேர் என்ன, உங்கள் வயசு என்ன அப்படின்னு எல்லாமே கேட்குறான். கேட்டு அவங்களும் வந்து எனக்கு 25 அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா இவனும் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பிரச்சனை, ஏதோ சோகத்தில் இருக்க மாதிரியே தெரியுது, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு வந்து நான் வாழ்கிற வாழ்க்கையை பிடிக்கல, என் ஹஸ்பண்டும் சரியில்லை, என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு சுத்தமாகவே லைஃபே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் செத்துட்டாங்க, 2வது ஹஸ்பண்டோடு இருக்கேன், அந்த 2 ஹஸ்பண்டு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கப்புறமா இதுக்கு இவ்வளோ டென்ஷனே மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிறாதீங்க, ஃப்ரீயாக இருங்க, டெய்லியும் வந்து என்கிட்ட பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்புறம் அவங்கள ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறான். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். லவ் பண்ணுற ஆசை இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறான். லவ் ப்ரொபோஸலை வந்து அந்த பையன் வந்து தெரிவிக்கிறான். ஒரு நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 2வது ஹஸ்பண்டோட வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் அவங்க அப்பா வர சொல்கிறான் அந்த பையன்கிட்ட, இவனுக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட கேளு, இந்த மாதிரி பாக்கெட்டில் விட்டு திருடாதான்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவனும் சரின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் அந்த போஸ்ட் கார்டு பையன் வந்து நீங்கள் அழகாக இருக்குன்னு சொன்னனால வந்து இவங்க கண்ணாடியில் அவங்க அழகை பார்த்து ரசிக்கிறாங்க. அழகாக தான் இருக்கேன், நான் எங்கே தான் இருக்கேன்னு சொல்லி வந்து செக் பண்ணுறாங்க. கண்ணாடியில் பார்த்து அவங்களோட அழகை அவங்களே ரசிக்கிறாங்க. அப்புறம் நைட்டு மேக்கப் போட்டு வந்து நல்ல புது ட்ரெஸ்லாம் போட்டு அப்புறம் அந்த பீச்சில் போய் இந்த போஸ்ட் கார்டை வந்து பார்க்க போகிறாங்க. இந்த போஸ்ட் கார்டுக்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, என்ன இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் இல்லை உன்னை உண்மையாலுமே வந்து லவ் பண்ணுறேன், உன்னை எனக்கு லவ் பண்ண வந்து மைண்டில் தோன்றுச்சு,
நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. அவனும் சரின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். உன்னையாட்டம் ஒரு அழகிய வந்து யார் லவ் பண்ணாமல் இருப்பாங்க, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஊற்றிட்டு வந்து 2 பேருக்குமே வந்து லவ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் டெய்லியும் 2 பேரும் வந்து லவ் பண்ணுறது, அப்புறம் வெளியூருக்கு போகிறது, அப்புறம் பக்கத்து ஏரியாவுக்கு போகிறது, பக்கத்து டவுனுக்கு போகிறதுன்னு இந்த மாதிரி சுற்ற ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கை கோர்த்துக்கிட்டு அந்த முக்கியமான பார், ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் போய் சுற்ற ஆரம்பித்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே பார்க்குக்கு வந்து போயிட்டுருக்கும்போது வந்து ஹீரோயின் வந்து கேட்குறாங்க ஹீரோக்கிட்ட, நீ உண்மையாலுமே என்னை லவ் பண்ணுறியா? நம்ம இங்கே ஊரை விட்டு போகலான்னு நினச்சா நான் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அவனு கேட்குறாங்க. நம்ம தனியாக போய் தனி வாழ்க்கையை தொடங்கலாம் இவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன், வா நம்ம 2 பேரும் போய் தனி வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு வந்து அந்த பையனும் சொல்கிறான். சொல்லிட்டு நான் உண்மையாலுமே வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். உன்னையாட்ட ஒரு அழகி வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லன்னு வந்து அந்த பையன் ஹீரோயின்கிட்ட வந்து சொல்கிறான். ஹீரோயின் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் இவங்க அப்பாவோட பொண்ணு அந்த கேங்ஸ்டரை லவ் பண்ணால அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்திருக்கான். ஹஸ்பண்ட் வந்து இவங்க அப்பா கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான், என்னோடய ஒய்ஃபை வந்து காணோம், என் ஒய்ஃபை இது நீ பார்த்தியா வந்து சொல்கிறான். என் ஒய்ஃபை இது நீ மறைச்சி வச்சிருக்கியா அப்படின்னு வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்ருக்கான். நான் ஏன் மறைச்சி வச்சுக்க போகிறேன், ஏன் அவளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதான் உன்னோட தானே லவ் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னான், அதுக்கப்புறம் என்கிட்ட ஏன் வர போகிறா அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் என்ன மறைச்சி வச்சு அவளை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறான். நான் எதுவும் என் ஒய்ஃபை இது லவ் பண்ணுறேனா அப்படின்னு வந்து கேட்குறான். அவளுக்கு எனக்கு அந்த சம்மந்தமே கிடையாது, உன் கூட எப்போ ஓடி போனாலும் அப்போயே வந்து எல்லா மேட்ரு முடிஞ்சிச்சுன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். தேடுறானா வேறு எங்கேயாவது போய் தேடு, என்கிட்டலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் இந்த 2வது ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து வந்துடுறாங்க. ஒய்ஃப்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த பொண்ணை, என் ஒய்ஃபை பார்த்தீங்களா காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து அந்த டைட்டானிக் ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே ஹஸ்பண்டும் கூட சொல்லி கொடுக்குறாரு, அவளை பார்க்கல இல்லை நம்ம அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிற மாதிரியே வந்து ஹீரோயினை சொல்கிறாங்க, ஆமாம் அவளை நாங்கள் பார்க்கல, பார்த்து அவங்கள சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க, அந்த காலேஜ் பையனை வந்து நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவனோட வந்து இந்த ஊரை விட்டு ஓடி போகிறான்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லிகிட்ருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ உண்மையாலுமே லவ் பண்ணுறியா? உன் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறக்கு வந்து நீ தயாராக இருந்தால் மட்டும் நீ போ, சும்மா எவனையோ கேட்டேன்னு சொல்லிட்டு வந்து நீ பாட்டுக்கு போயிடாத, ஏன்னா அவனை நல்லா வச்சு காப்பாற்றுவானா அப்படி உனக்கு தெரியாது, நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இல்லை உன்னை நல்லா வச்சு பார்த்துருக்கான், என்னை வந்து ட்ரூவாக 100% வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படின்னா சரிப்பா உன் முடிவு தான் அப்படின்ட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்டோட பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வெளில போகிறாங்க ஷாப்பிங்க்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் அவரை வந்து மீட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினை காலேஜில் அவரை மீட் பண்ணிட்டு வந்து ஹே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையனை வந்து சொல்கிறான். ஹாய்ன்னு சொன்னானே இவங்களும் ஹாய்ன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இது வந்து என் ஹஸ்பண்டோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா. இங்கே வந்து அவங்க ஊர்லேருந்து வந்திருக்கா இங்கே டூருக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள் வெக்கேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலேஜ் பையன். அந்த காலேஜ் பையன் என்ன சொல்கிறான், நைஸ் டு மீட் யூன்னு சொல்கிறான். அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் பேர் சொல்லி மீட் பண்ணிக்கிறாங்க. நான் இங்கே தான் கோஸ்ட் கார்டாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். சொல்லிட்டு 2 பேருமே வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃப் வந்து வராங்க. வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னா இல்லை அந்த புக்கை வந்து உங்களுக்காக தான் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த புக்கு வந்து இந்த கோஸ்ட் கார்டு வந்து எப்படிலாம் சேவ் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து இவங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஆமாம் இந்த புக்கு தான் நீ படிச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அந்த புக்கை தான் படிச்சுட்ருக்கேன், வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அர்த்தமான புக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களாட்டம் கோஸ்ட் கார்டுங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த புக்கு தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் மேட்டர் எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே வந்து அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது, இந்த மாதிரி நான் கேங்ஸ்டரோட ஒய்ஃபாக இருந்தேன், எனக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு, அதனால நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சிங்கிள் கிடையாது, மேரியட் தான், அந்த அவனோட தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் வந்து எங்கள் அப்பாவோட வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஆச்சரியமாக இருக்குது, உங்களையாட்டம் நல்ல பொண்ணை மிஸ் பண்ணதுக்கு வந்து அவன் தான் கூட பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து இந்த பொண்ணுக்கும் வந்து ஃபிட் பண்ணி ரூட் போட ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் ஹீரோயின்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அந்த பையன் உண்மையாலுமே வந்து நான் ரொம்ப நல்ல பையன், என் லைஃப்பை பற்றிலாம் கேட்டான், உங்களைய வந்து நல்ல பொண்ணை வந்து மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தான், எனக்கு வந்து அவன் நல்லா தான் தோணுது, நான் அவங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அவனை வந்து லவ் பண்ண நல்லா இருக்குன்னு தோணுது, அது 2வது சான்ஸ் என் லைஃப்பில் வந்து எடுத்துக்கோன்னு வந்து இந்த பொண்ணு வந்து ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். அந்த ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி வந்து அவன் நல்ல பையன்லாம் கிடையாது, ரொம்ப கெட்ட பையன், அவன் வந்து ஏற்கனவே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வந்து ஹீரோயின் சொல்லிகிட்ருக்காங்க. நீ அவனெல்லாம் நம்பி போயிடாத, அவன் வந்து பயங்கரமான கெட்ட பையன், அவனை நம்பிடாத,
அவனுக்கு ஏற்கனவே ஆள் இருக்குது, அவன் ஆளுக்கு தெரிஞ்சவனே கொன்றுவான் அப்படின்னு ஹீரோயின் வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பொண்ணை. அப்புறம் ஹீரோயின் வந்து அவன் பாய் ஃப்ரெண்டு காமிச்ச கோவத்தை எல்லாத்தையுமே வந்து ஹஸ்பண்ட் மேலே வந்து காமிச்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு தான் வந்து எல்லா வேலையும் செய்யணுமா, நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களா, சொகுசாக வந்து உட்காந்துப்பீங்க, நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரலையா வீட்டுக்கு வந்தாலும் வேலை நாங்கள் தான் செய்யணும், கடையில் இருந்தாலும் வேலை நான் தான் செய்யணும், நீ தத்தியாட்டம் உட்காந்துட்ருக்க, ஏதாவது உனக்கு ஹீட் பண்ணி கொடுக்குறது வந்து சமைச்சு கொடுக்குறது வரைக்கும் நான் தான் பண்ணோம், நீ எந்திரிச்சு சமைக்க மாட்டியான்னு வந்து ஹஸ்பண்டை வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. திட்டிட்டு அவரும் எந்திரிக்கிறாரு. சரி நானே சமைச்சிக்கிறேன்னு சொல்லும்போது வந்து இல்லை நீ உட்காரு, நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லிவிட்டு திரும்பி டென்ஷனோட போகிறாங்க ஹீரோயின். அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த காலேஜ் பையனை வந்து பார்க்க போகிறாங்க ஹீரோயினை. என்ன அவகிட்ட வந்து பேசுனியா, அவள் எல்லா உண்மையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டா, அவங்ககிட்ட வந்து நீ என்னெல்லாம் பேசலன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இல்லை அவங்ககிட்ட நான் ஒன்றும் பேசலை, அவளோட ஹஸ்பண்டு கேங்ஸ்டாராமா, ஹஸ்பண்டை விட்டுட்டு இங்கே வந்திருக்கலாமா டைவர்ஸ் பண்ணிவிட்டு, அவன் ஹஸ்பண்டை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா, அவ்வளோதான், ஏதோ புக்கு காட்டலான்னு வந்து அந்த புக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு நீ அவங்ககிட்ட வந்து பேசியிருக்கவே கூடாது, என்ன அவங்களுக்கு ரூட் போடலான்னு பார்க்குறியா, என்னையை கழட்டி விட்டு அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை நான் உன்னை வந்து யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உண்மையாலுமே உன்னை லவ் பண்ணுறேன், அவங்ககிட்ட சும்மா தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், நீ அவளை இதை லவ் பண்ணுற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் நான் அவனை கொன்றுவேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட. அவனும் சரி அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் வந்து மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. அப்போ அந்த காலேஜ் பையன் வந்து இவன் அந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃப் வந்து கூப்பிட்றான், வாங்க மழை பயங்கரமாக பெய்யுது, நான் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லி காருக்குள்ளே கூப்பிட்றான். அவங்களும் வந்து காருக்குள்ளே ஏறிடுறாங்க. இவங்க காருக்குள்ளே ஏறினதுக்கப்புறமா வந்து இவங்ககிட்ட வந்து பயங்கரமாக பேசுகிறான். நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதனால் வந்து போயிட்டார் உங்களை விட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை என் ஹஸ்பண்டை வந்து நான் தான் பிரிஞ்சு வந்தேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான கொலையாளி, கேங்ஸ்டரு, எனக்கு வந்து அவர் லவ் பண்ணதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்து எனக்கு தெரிய வந்தது, எங்கள் அப்பா பேச்சை நான் கேட்கல, அவங்க கூட போனதுனால தான் இப்போ நான் பெரிய சூழ்நிலையில் வந்து மாட்டி சிக்கி தவிக்கிறேன், அவர் என்னைய கொலை முயற்சி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு, என்னை வந்து சித்திரவதைப்படுத்தினார், வீட்டில் வந்து டென்ஷன் ஆகிட்டு அவன் கொலை பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவரை விட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த பொண்ணு. சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த காலேஜ் பையன் வந்து கேட்குறான், நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, இந்த சூரிய வம்சத்தில் வந்து உங்கள் மூஞ்சி வந்து ரொம்ப புலிவாக தெரியுது அப்படின்னு வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். சொன்னதுக்கப்புறமா வந்து நீங்கள் திரும்பியும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். கேட்டு வந்து அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் எந்த மாதிரி ஆளை வந்து நீ கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்லாம் கேட்குறான். கேட்டோன்னா அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் ரொம்ப நல்லவனை தான், நல்ல வேலையில் இருக்கவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஹீரோ கேட்குறாங்க, உண்மையாலுமே அது ரொம்ப நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க, வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து நிறையா தடங்கள் எல்லாத்துக்குமே வரும், அதெல்லாம் தாண்டி போங்க, உங்களுக்கு இது இன்னும் நல்ல லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு நீங்கள் அழகாகவும் இருக்கீங்க, நல்லா ஸ்மார்ட்டாகவும் இருக்கீங்க, பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருக்கீங்கன்னு வந்து ஃப்ளிப் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணுக்கு வந்து ஃப்ளிப் பண்ணுறது வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கடைக்கு வந்து பேக்கரிக்கு திரும்பி அந்த பொண்ணு போனோன்னா வந்து ஹீரோயின் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க, டைட்டானிக் ஹீரோயினை. நீ எங்கே போன, எங்கே போய் தொலைஞ்ச, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற, உனக்கு அங்கே ஸ்டடீஸ் முடிஞ்சுன்னா டக்குன்னு வர மாட்டியா, இவ்வளோ லேட் பண்ணுவியா நீ பேக்கரிக்கு வரக்க, ஒரு ஆள் நான் எத்தனை வேலையை சமாளிக்கிறேன்னு வந்து கேட்குறாங்க. ஏன் இவ்வளோ லேட்டு சொல்ல மாட்டியா, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சந்தேகத்தோடையே வந்து கேட்குறாங்க. ஏன்னா பாய் ஃப்ரெண்டு கூட வந்து ஏற்கனவே வந்து பேசியிருக்காங்க, அதனால் சந்தேகத்தோடையே கேட்குறாங்க. ஏற்கனவே நான் அவனை லவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னனால சந்தேக பறவையோட நீ எங்கே போயிருக்க அப்படின்னு கேட்கும்போதும் அப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இல்லை மழை பெஞ்சிட்டு இருந்தது அதனால தான் வந்து லேட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அந்த பையனை வந்து பார்த்தேன், அதான் அன்றைக்கி நீங்கள் என்னை மீட் பண்ணி விட்டீங்களே அந்த கோஸ்ட் கார்டு பையனை தான் பார்த்தேன், அந்த பையன் வந்து அவன் தான் வந்து காரில் வந்து ட்ராப் பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, காரில் இருந்து ட்ராப் பண்ணி விட்டானா, காரில் என்ன நடந்துச்சு, ஏதாவது தப்பாக தான் நடந்துச்சான்னு வந்து கேட்குறாங்க. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து எதுவும் நடக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை அவன் என்கிட்ட வந்து ஃப்ளிப் பண்ணான், என்கூட வந்து லவ் பண்ணுற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து என்னை மயக்கினான், நான் அதுக்கெலாம் நான் ஒத்தே பட்டு வரல, அவன் ஃப்ளிப் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வந்து நடக்குது நம்ம டைட்டானிக் ஹீரோயினுக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கத்தினர் எல்லாமே வந்து வந்திருக்காங்க அவங்க பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணுறக்காக. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து அந்த பார்ட்டி வச்சது வந்து சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்து அந்த பார்ட்டியில் கிடையாது, அவங்க பாய் ஃப்ரெண்டோட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க வந்து நினச்சாங்க அந்த பர்த்டே அப்போ. ஆனால் அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்து வெளில இருக்கறனால வந்து இவன் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்ச மாதிரி ஒரு பறவையாட்டமே வந்து ஃபீல் ஆனாங்க. இந்த சனியனுங்களை எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க என் பர்த்டே கொண்டாடுறக்க,
எப்போ பார்த்தாலும் வந்து என் மண்டைய இறக்கி வந்துடுவாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்புறம் அந்த மதியானம் முடிஞ்ச மேட்ரை வந்து திரும்பி ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃபு. நான் அந்த பையனை வந்து திரும்பி பார்த்தேன். அவன் காரில் வந்து ட்ராப் பண்ணி விட்டான். அவங்ககிட்ட வந்து நல்லா பேசினா ஃபீல் பண்ணி நான் நினைக்கிறேன் அவனுக்கு என்னைய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவங்ககிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறேன் உடனே வந்து திரும்பியும் வந்து பார்த்தானா அப்படின்னு வந்து டைட்டானிக் ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா எப்படி அவனை பார்ப்பான், உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? அதான் சொன்னாலே ஏற்கனவே அவன் ஒரு கெட்ட பையன்ட்டு. அவனுக்கு ஏற்கனவே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அவளுக்கு தெரிஞ்ச அவனை வந்து சின்ன பின்னமாக ஆக்கிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவங்ககிட்ட போய் கேட்பேன். அவன் சிங்கிள்னு சொல்லிட்டானா நான் அவனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேன். 2வது டைம் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன். அதாவது நான் உருப்படியாக பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் டைட்டானிக் ஹீரோயின் வந்து சுத்தமாக இல்லை, எனக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல நீ பண்ணுறது. அவன் வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்து ரொம்ப நல்லவனாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கெட்டவன். அவன் உன்னையே ஏதாவது செஞ்சு விட்ருவான், அவனை விற்றுட்டு போயிடுவான் அப்படின்னு வந்து டைட்டானிக் ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. அவன் எப்படி அவங்ககிட்ட வந்து பேசலாம், அவங்ககிட்ட ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவன் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். ஏற்கனவே இங்கே பல பேர்கிட்ட வந்து கெட்டதாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன நடந்துச்சு காருக்குள்ளே, வேறு என்ன நடந்துச்சு, தப்பு ஏதாவது பண்ணீங்களான்னு வந்து பயங்கர சத்தத்தோடு வந்து ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் நடக்கலை, நாங்கள் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். என்னோடய மூஞ்சி வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பொலிவாக இருக்குது, இந்த சூரியன் வெளிச்சத்தில் மழை பெய்யும் போதும் அப்படின்னு வந்து என்கிட்ட ஃபில் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே டைட்டானிக் ஹீரோயின் வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிடுறாங்க. அப்புறம் டைட்டானிக் ஹீரோயின் வந்து அவன் பையனையும் பயங்கரமாக சத்தம் போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா போனேன் நீ, சில்லறையாக வாங்கிட்டு உங்கள் அப்பங்கிட்ட இருந்து, தேட்டருக்காக போனேன் இல்லை எங்கே போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேட்டருக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வரக்கா எவ்வளோ நேரம் அப்படின்னு திட்டுறாங்க. டேய் உங்கள் அம்மாவை பார்த்து கற்றுக்கணும், உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் நல்லபடியே கேட்டுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃப் வந்து இவரோட டைட்டானிக் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறதுனால வந்து டைட்டானிக் ஹீரோயின் வந்து பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அதனால் வந்து அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த, நீ வேறு எங்கேயாவது போயிருக்கலாம்ல, உங்கள் வீடு தான் கிடச்சி தான் உனக்கு வரக்க, எதுக்கு உங்கள் அப்பா வந்து திரும்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, நீ தானே விருப்பப்பட்டு லவ் போட்டு அந்த கேங்ஸ்டாரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனேன், திரும்பி எதுக்கு இங்கே வந்த, உனக்கு இந்த இடமே செட் ஆகாது, நீ ஒழுங்காகவும் வேலை செய்ய மாட்டேங்குது, உன் சிந்தனைலாம் எங்கேயோ இருக்குது, நீ வேறு எங்கேயோ ஊர் சுற்றிட்டுருக்க, நீ இங்கே இருக்கவே கூடாது, இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணிடணும், நாளைக்குள்ளே நீ இந்த இடத்த விட்டே போயிடணும் அப்படின்ட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி திட்டுறாங்க. நீ எதுக்கு இங்கே இருக்க, உனக்கு சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல, நீ செய்கிறதெல்லாம் சரியே கிடையாது, உனக்கு வேலையை ஒழுங்காக செய்ய தரல அப்படின்ட்டு வந்து பாய் ஃப்ரெண்ட் மேலே இருக்க கோவத்தை, அவன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசின கோவத்தில் எல்லாத்தையுமே வந்து இந்த பொண்ணு மேலே வந்து கட்டிகிட்ருக்காங்க ஹீரோயினை. இங்கேருந்து போயிரு அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கு உங்கள் ஹஸ்பண்டும் வந்து சேட் ஆகிடுறாங்க. இந்த பொண்ணோட கேங்ஸ்டர் பொண்ணு ஒய்ஃபோட அவங்க அப்பாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படி டைட்டானிக் ஹீரோயின் வந்து இப்படி பேசுகிறனால முன்னால் தான் வந்து இடத்த விட்டே போட்டால் அவளுக்கு வந்து என்ன சொன்னான்னு சொல்லிட்டு வந்து அவன் 2வது ஹஸ்பண்ட் வந்து திட்டிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணும் வந்து இவனோட பொண்ணும் வந்து இங்கேருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து பார்க்க போகிறாரு. ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீ அந்த பொண்ணோட திரும்பி வந்து மீட் பண்ணியிருக்க, கார்லலாம் வந்து ட்ராப் பண்ணியிருக்க, நீ உண்மையாலுமே நீ லவ் பண்ணுறியா இல்லையா, நீ அவன் கூட வந்து ஓடி போகலான்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை நான் உண்மையாக தான் உன்னைய மட்டும் தான் லவ் பண்ணுறேன், என்னை ஃபஸ்ட்டு லவ்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் லவ் நீ மட்டும்தான் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உன்னை தவிர வந்து நான் வேறு யாரையுமே லவ் பண்ணல, நீ தான் எனக்கு உசுரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் அடுத்த நாள் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். என்னையோட பெரிய பொண்ணோட வந்து லவ்வில் இருக்கான்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணை தான் வந்து நான் லவ் பண்ண போகிறேன், பெருசாக இருக்கிறது தான் வந்து எனக்கு அட்வான்டேஜு, எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க தான் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவன் எங்கள் அம்மாவோட இருக்கான், ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, வெயிட்டும் பிடிச்சிருக்கு, அவளோட அழகும் பிடிச்சிருக்கு, எனக்கு ஏற்றாங்க தான் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி பொண்ணுக்காக தான் லைஃப் ஃபுல்லாக நான் தேடிகிட்டே இருந்தேன். கடைசியில் வந்து அவளையும் வந்து மாட்டிக்கிட்டா, என்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டா, கிடச்சிட்டா எனக்கு லக்கா அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் ஃப்ரெண்டும் சொல்கிறான், அவள் எப்பட்றா செட் ஆவா, அவன் கூடி சீக்கிரத்தில் இறந்துடுவான், உனக்கு முன்னாடியே அவனுக்கு செட் ஆக மாட்டான், உனக்கு ஏற்ற வயசுக்கு ஏற்ற பொண்ணை வந்து பார்த்து கட்டிக்க அப்படின்னு தான் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஆனால் வந்து ஹீரோ அதை கேட்கவே இல்லை. நான் அவன் கூட தான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு தூரமாக போகலான்ட்ருக்கேன், அவன் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி என்னமோ பொண்ணு பண்ணலான்னு சரி அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டும் சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயின் வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து ஒழிச்சு வச்சுருக்க காசு எல்லாத்தையுமே வந்து பெட்லேருந்து எடுக்கிறாங்க. பெட்ரும் அவங்களோட கல்லாப்பெட்டியில் வந்து எடுக்கிறாங்க. எல்லா காசையுமே எடுத்துகிட்டு போய் அப்புறம் முக்கியமான காஸ்ட்லியான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க.
அடகு கடையில் வந்து அடமானம் வைக்கிறாங்க. அடமானம் வச்சு அதுக்கான காசு எல்லாத்தையுமே வந்து வாங்கிடுறாங்க. ஹீரோவை போய் பார்த்து ஹீரோ உட்காந்துட்ருக்காரு. அங்கே சேர்ல உட்காந்துட்ருக்காரு. கூப்பிட்டு எழுப்பி இந்தா உன்னோட வாட்சை புடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்ச் எவ்வளோன்னு சொல்லி கேட்டதுக்கு வாட்சை பார்த்தே வந்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா வந்து இந்த ஊர்லேயே வந்து பயங்கர பணக்கார விஐபி வாட்ச்னா அந்த வாட்ச் தான். அந்த வாட்சோட மதிப்பு பார்த்திங்கன்னா வந்து ஒரு $50 அந்த மாதிரி வரும். அதை பார்த்து வந்து அவங்களே வந்து ஷாக் ஆகுறாரு. எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வந்து வாங்குற, நான் அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து உன் பர்த்டே, ஆனால் உன் பர்த்டே அப்போ வந்து எனக்கு கிஃப்ட் கொடுக்குற, ஆனால் உனக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வந்து காசு கிடையாது, ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னு கேட்குறாங்க. அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏன்னா நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொடுத்தானே நான் கொடுத்தானே எனக்கு நீ வந்து அப்புறமா கூட சம்பாதிச்சு கொடுத்துருவ, ஆனால் நான் அப்போ உனக்கு கொடுக்க வேண்டியது ஒரு ஞாபகம் பெருசு, அதனால் வந்து நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வந்து இதை நீ கொடுக்கவே தேவையான அவசியமே கிடையாது, ஏன்னா நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம லவ் மட்டுமே நமக்கு போதும், இதுக்கெல்லாம் ஏன் நீ ரொம்ப சிரமப்படுற, உன் காசை ஏன் வேஸ்ட்டு பண்ணுற இதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட தான் லவ் இருக்குல்ல, நீ ஏன் பொருளை வாங்கி வேஸ்ட்டு பண்ணுற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சா தான் கொடுத்தேன், நான் என்ன பண்ணாலுமே அது தப்பாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், எனக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள் நீ கட்டியிருக்குன்னு நான் விரும்புகிறேன், அதனால தான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப காஸ்ட்லியான வாட்சுமா, இதெல்லாம் என்கிட்ட வந்து இருக்கக்கூடாது, அதை நீயே வச்சுக்கோ, நீயே கொண்டு போய் அந்த விற்று காசு ஆகிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திரும்பி காசை வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் விருப்பப்பட்டு தான் உனக்காக வாங்கினேன், நீ கண்டிப்பாக கட்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. உன் பர்த்டேக்கு நான் எதுவுமே கிஃப்ட்டே வாங்கி தரல, நீ எனக்கு வாங்கி கொடுக்குறத பார்த்தா எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது, எனக்கே வந்து கூச்சமாக தான் இருக்குது, வாங்கிக்க அப்படிங்கிறாங்க ஹீரோ. இல்லை நீங்கள் வாங்கி தான் வாங்கினோம் வந்து ஹீரோயின் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து வாட்ச் வாங்காதனால இந்த வாட்ச் யாருக்குமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் கொண்டு போகாமல் அந்த வாட்சை வந்து பாலத்துக்கு அடியில் ரொம்ப தூரமாக தூக்கி வீசிடுறாங்க. வீசினோன்னா வந்து அவங்களும் அப்செட் ஆகிட்டு கிளம்பிடுறாங்க. நீ தானே லவ் பண்ணல, அப்புறம் அந்த வாட்சும் வாங்கலை, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து அப்செட் ஆகுறாரு. ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட வந்து அவரும் போயிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பங்காரன் வந்து கேட்டுட்ருக்கான், என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ டல்லாகவே இருக்கேன், என் கூட வந்து பேசவே மாட்டேங்கிறான்னு கேட்டுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு சோகமாக இருக்குது, இந்த பேக்கரிக்குள்ளேயே அடைஞ்சு, அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன், நான் அப்போ குடிக்கவும் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து குடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்பி பீச்சுக்கு போய் நம்ம பாய் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போகிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணியோட வந்து 2 பெரிய பெரிய தலை வந்து கீறிட்டுருக்கு. அந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃபை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. அந்த பொண்ணு ஏதோ பேசிகிட்ருக்கு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அந்த அம்மாக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த யாரோ விசாரிச்சு வந்தாங்களா என்னென்னு கேட்குறாங்க. அவங்க ஏதோ கேங்ஸ்டர் ஒய்ஃபை வந்து தேடி வந்தாங்க அப்படின்னு சொன்னப்போ, நீங்கள் ஏதாவது சொன்னீங்களான்னு வந்து ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, அவங்க இந்த பக்கம் தான் போனாங்கன்னு நான் சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னாங்க. இப்போ அதை கேட்டு நீ என்ன பண்ண போகிறான்னு கேட்குறாங்க. இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்டோட நம்பர் வந்து ஹீரோயினுக்கு தெரியும். பாய் ஃப்ரெண்டோட நம்பரை வந்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏன்னா அந்த லாட்ஜுக்கு தான் வந்து அந்த லேடி வந்து போக சொல்லியிருக்காங்க. அந்த லாட்ஜுக்கு போக சொன்னதுனால வந்து அவங்க உஷாராக இருக்கணும், அவங்க உயிருக்கு இது ஆபத்து வரக்கூடாதுன்னு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் ஃபோன் அடித்த மாதிரியே வந்து யோசிக்கிறாங்க. அவர் வந்து அட்டன் பண்ணி வந்து பேசுகிறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து எந்த பதிலுமே பேசாமல் சைலண்டாக இருக்காங்க. சைலண்டாக இருந்துட்டு வந்து அந்த ஃபோனை வச்சுட்டு வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நான் மாட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க போல். அப்புறம் அங்கே லாட்ஜில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃப் கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க. நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து அந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃப் வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இல்லை என் மனசில் வந்து ஏற்கனவே இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு கேட்டதுக்கு, அது யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது யாருமே வேறு யாரும் கிடையாது, உங்கள் ஆன்ட்டி இருக்காங்களே, அதான் அவங்க ஸ்டெப் மதர் இருக்காங்களே, இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்கள தான் வந்து நான் லவ் பண்ணுறேன், அவங்களும் என்னை வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க, கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஊரை விட்டு போகிறோம் அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அவங்கள மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோ சொல்கிறாங்க. எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து ஏற்கனவே பல மாதம் வந்து அஃபையர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா வந்து அந்த கேங்ஸ்டர் ஒய்ஃப் ஒன்றுமே முடியல, பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவங்க தானா அப்படின்னு, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அப்போ 2 பேரும் வந்து ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்குறாரு, வாங்க நான் வந்து அவங்க கார்லேயே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை நடந்தே போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நானும் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும், இல்லை நான் தனியாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கேங்ஸ்டர் ஒய்ஃப் வந்து கிளம்புறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ அந்த கேங்ஸ்டரோட பொண்ணு வந்துச்சுல்ல, நேற்று மீட் பண்ண ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ண பொண்ணை வந்து அவங்களோட அப்பா வந்திருக்காங்க. என்னோடய பொண்ணு வந்து நேற்று நைட்டு உன்னோட லாட்ஜில் தான்டா வந்தா, என் பொண்ணுக்கு வந்து என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை உங்கள் பொண்ணு வந்து அப்போயே நேற்று நைட்டே போயிட்டாங்க என்கிட்ட வந்து பாய் சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் தான்டா லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நீ தான் ஏதாவது பண்ணியிருக்கணும், எங்கே அவ்வளோ கொண்டு போய் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்குள்ள வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நேற்று தான் பேச வந்தாங்க, அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன்னு கேட்டேன். ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் அந்த பொண்ணை வச்சுருக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இவன் டைட்டானிக் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து திட்டுறான். எல்லாமே உன்னால தான் வந்துச்சு, இப்போ பாரு என்னோடய பொண்ணு வந்து காணாமல் போயிட்டா, என் பொண்ணை போய் நீ எங்கே வந்து தேடுவ, இல்லை என்னால் தான் வந்து எங்கே போய் தேட முடியும், அவனை நேற்று பேக்கரியில் லைட்டு வச்சும்போது பயங்கரமாக திட்டினால தான் அவங்க இங்கேருந்து ஓடி போயிட்டா, இப்போ நான் எங்கேன்னு போய் தேவேன், அவளுக்கு என்னாச்சுனே தெரியலையே, அந்த கேங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டு போயிட்டானுங்களா இல்லை அவளை கொலை பண்ணிட்டானுங்களா, வந்து நான் வந்து என்னென்னு சொல்கிறது, எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க பொண்ணை நினச்சி. அதுக்கப்புறம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் இங்கே தான் ஏதாவது பக்கத்தில் போயிருப்பா அப்படின்றது ஹீரோயின் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஹஸ்பண்டு வந்து சண்டை போட்டு கிளம்பிட்டான் வீட்டை விட்டு. அப்புறம் வந்து நம்ம டைட்டானிக் ஹீரோயின் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க. மிரரை பார்த்துட்டு இவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது வந்து இவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வந்துடுறாங்க. டேய் வாடா, எப்போ வந்து நீங்கள் வரும்னு நினச்சி கூடயும் பார்க்கல, என்ன புதுசாக என்னோடய இடத்துக்குலாம் வந்திருக்கேன்னு வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா எங்கே அந்த கேங்ஸ்டர் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டர் பொண்ணு நேற்று நைட்டே வந்து என்னோடய லாட்ஜை விட்டு போயிட்டா, எங்கே போனா அப்படின்னு வந்து கேட்குறான். இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, நீ வந்து என்னை தான் பார்க்க வந்திருக்க நினச்சேன், நீ வந்து திரும்பி உன் மனசை மாற்றிக்கிட்டியா, என்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறதுலேருந்து எனக்கு தெரியுது அப்படின்னு டைட்டானிக் ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னை உண்மையாக லவ் பண்ணுறதுனால தான் நீ வந்து இங்கே வந்திருக்க, அவளை வந்து நீ வேணான்னு சொல்லியிருப்ப, அதான் வந்து இப்போ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உள்ளே நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நேற்று நைட்டு வந்து அவங்ககிட்ட வந்து நான் டேரெக்டாகவே சொல்லிட்டேன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த கேங்ஸ்டர் பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்புறமா வந்து இங்கே வீட்டுக்கு தான் அவன் கண்டிப்பாக வந்திருக்கணும், உங்ககிட்ட வந்து சண்டை போட்டிருக்கணும், உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாவது வந்து ஆயிருக்கணும், நீ தான் வந்து உண்மையை மறைக்கிற, அவளை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த காலேஜ் பையன் கேட்குறான். அவளை வந்து நீ தான் ஏதாவது செஞ்சுருக்கணும், ஏன்னா அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அதனால் நீ அந்த உண்மை வந்து ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருமோங்கிற பயத்தில் வந்து அவளை ஏதாவது பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ பயங்கரமாக டென்ஷனாகி கேட்குறான். நீ என்ன பண்ண, உண்மையை சொல்லு, எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும், அவனை நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்ட்டு வந்து ஹீரோ பயங்கரமாக டென்ஷனாக கேட்குறான். நான் என்னடா பண்ணிட போகிறேன், நானே ஒரு சின்ன பொண்ணு, நான் பார்க்குறக்கு தான் வந்து பெரிய பொண்ணாட்டம், நான் மனசில் ஒரு சின்ன பொண்ணு தான், உன்னை மட்டும் லவ் பண்ணேன், நான் செஞ்ச பெரிய தப்பே வந்து உன்னை லவ் பண்ணது தான், அதனால தான் வந்து என் மேலே வந்து இவ்வளோ கடுமையாக வந்து நடந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். கேட்டதுக்கப்புறமா வந்து அவனும் விட்டுடுறான். நீ இப்போ என்ன சொல்ல வர, நான் தான் அவளை கத்தி எடுத்து குத்துற மாதிரி வந்து பயங்கரமாக கத்திகிட்ருக்கேன், நீ தான் வந்து அவளை கத்தி எடுத்தபடி குத்திருப்ப, அதனால தான் வந்து அவன் நேற்று நைட்டு உங்களை வந்து காணோம், நீ தான் அவளை கொண்டிருப்ப அப்படின்ட்டு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி கத்தி எடுத்து குத்த போகிறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த கத்தியாலேயே அவ்வளோ குத்தினேன், பயங்கர டென்ஷனில் வந்து அவன் நைட்டு கத்துனது நான் ஏதோ குத்தின மாதிரி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கடைசியில் வந்து நம்மளே செஞ்சிட போகிறா அப்படின்ட்டு பயந்துட்டு கிளம்புறாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரான். பார்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான், என்னை மன்னிச்சிருமா, உன்னைய வந்து நான் அப்புறம் திட்டினதுக்கு, அப்போ சாயங்காலம் வந்து பயங்கரமாக உன்னை திட்டுட்டேன், அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்காத, வேறு ஏதாவது விஷயமா தான் வந்து போயிருப்பா, ஒருவேளை வந்து அவன் கேங்ஸ்டரோடைய சேரக்கூடிய போயிருக்கலாம், உன் மேலே தப்பு எதுவுமே கிடையாது, என் மேலே தான் தப்பு, என்னை வந்து பயங்கர கோவத்தோடு திட்டினதுக்கு வந்து என்னை மன்னிச்சிரு, அது எல்லாத்தையும் மறந்துடு, நம்ம திரும்பி வந்து ஒட்டுக்கா சேர்ந்து வாழலாம், எந்த டென்ஷனையும் வச்சுக்காத, நம்ம சந்தோஷமாக லவ்வோடயே வாழலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டைட்டானிக் ஹீரோயின் வந்து சைலண்டாக இருக்காங்க. சரின்னு சொன்ன மாதிரி கடைசியில் வந்து அவன் பையன் வந்து பீச்சில் ஏதோ பார்த்துட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. பீச்சில் வந்து ஏதோ கட்டை வந்து எரியிற மாதிரி இருக்குது. அந்த கோஸ்ட் கார்டோட ஸ்டாம்புக்கு அந்த போஸ்ட் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து எரிஞ்சிட்ருக்கு, ஏதோ கட்டை எரிஞ்சிட்ருக்க மாதிரி. அதான் அந்த சீனை வந்து இதில் காட்டுறாங்க. இதில் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்ன உணர்த்த வராங்கன்னா, அந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃபை வந்து இவங்க டைட்டானிக் ஹீரோயின் தான் வந்து கொண்டிருக்காங்க. கொண்டு அவன் பையன்கிட்ட சொல்லி அதை வந்து எரிக்க விட்ருக்காங்க இந்த கட்டையில் போட்டு. அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸாக காட்டுறாங்க. தன்னோட பாய் ஃப்ரெண்டை அடைய நினச்ச அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு வீடியோஸு